அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, எந்த வருஷமும் அமையாத கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் இந்த 2025 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. அதிலும் குறிப்பாக கேந்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்களால் உங்களுக்கு மேலும் யோகமானது கிடைக்க போகுது. அதிலும் வெற்றிக்கு சனி பகவான், வேலைக்கு குரு பகவான், லாபத்திற்கு ராகு பகவான் என அனைத்துமே கூடி வர போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு 7.5 சனியானது முடிந்து விட்டதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து மீன ராசிக்கு போய் அமர்ந்துட்டாரு. இது முதல்ல உங்களுக்கு கிடைக்க போகின்ற பெரிய நிம்மதி பெருமூச்சுங்க. இதில் குறிப்பிட்டு இந்த சனிக்கு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல, அதாவது 1, 4, 7, 8 இதுதாங்க கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு 4ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது மிதுனம். அந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் தற்போது தான் இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைந்து இந்த மிதுன ராசிக்கு போறாருங்க. மே மாதம் இந்த பெயர்ச்சியானது நடக்க போகுது. அப்ப குரு அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி குருவுக்கு கேந்திரத்தில் சனியும் சனிக்கு கேந்திரஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருக்காங்க. இதுல மேலும் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. சரி, இந்த அமைப்பால மகர ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்? மேலும் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு மே மாதம் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் வீடான கும்பராசிக்கு வந்துடுவாரு. அப்ப வெற்றிக்கு உரிய ஸ்தானத்தில் சனி, லாபத்தினை தன லாபத்தினை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டுல ராகு, வேலையை கொடுக்கக்கூடிய 6ஆம் வீட்டுல குரு பகவான். இந்த அமைப்பால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றி என்பது கிடைக்கும். இதுல மிக முக்கியமாக பார்த்தோம்னா சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, இதுல எல்லாம் நீங்க எதிர்கொண்ட வழக்கு பிரச்சனைகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. ஓகேங்களா? இந்த வெற்றி கிடைப்பதன் மூலமாக வேலை நிரந்தரமாகும். 6ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்காரு. அந்த 6ஆம் வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அப்ப படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு, அதுக்குரிய உத்தரவாதம் கிடைக்குங்க. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இந்த வேலை தொழில் விஷயங்கள்ல கிடைக்குங்க. வேலையில இருந்து வந்த டார்ச்சர் பிரச்சனையெல்லாம் குறையும். வேலையில ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குரிய அதிகாரம் கிடைக்கும். உங்களை தவிர்க்க முடியாதபடி ஒரு சூழலை நீங்க உருவாக்கிட போறீங்க. உங்களுடைய திறமை சாதுரியத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. குரு பகவான் ராஜ மந்திரி கிரகம்னு சொல்லுவாங்க. அதனால அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. அடுத்ததா 2ஆம் வீட்டுல ராகு அமர்ந்திருக்காரு. சனி, குரு இவங்க 2 பேரும் வெற்றியை கொடுப்பார்கள். அதனால வரக்கூடிய பண லாபத்தினை உங்க கையில கொண்டு வந்து தக்க வைத்து கொள்ள போகிறார் இந்த ராகு. இதுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. தனலாபம் கைக்கு வந்து சேரும். நிச்சயமா கமிஷன் வழியில கிடைக்குங்க. வியாபாரத்தால தொழில்ல லாபத்தின் மூலமாக பணமானது கைக்கு வந்து சேரும். சொத்து பங்குகள் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கையில பணத்தினையும் கொடுத்து சொத்து, அதுக்குரிய பங்கு இதெல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில ராகு இருக்காரு. அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். கடன் வாங்கியாவது தங்க நகை வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். ஓகேங்களா? கார், வண்டி, வாகனம் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். மற்றபடி பயம் தேவையில்லைங்க. இந்த கேந்திர அமைப்பு மூலமாக முக்கியமான யோகம் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய நகையை வாங்குவீங்க. அதே போல பழைய
வீடு, சொத்து இத வித்துட்டு புதிய வகையில சொத்துக்கள், வீடு இதெல்லாம் வாங்குவீங்கங்க. அதே மாதிரி தாங்க பழைய உறவுகள், தவறான உறவுகள் இருந்தாலோ, நம்பிக்கை துரோகம் செய்த உறவுகள் உங்க கூட இருந்தாலோ, அந்த உறவுகள் உங்கள விட்டு விலகுவாங்க. புதிய நட்பு, புதிய உறவு உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. விட்டுப்போன உறவ நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். புதிய உறவுங்கிறது அந்த வரமாக கூட கிடைக்குங்க. இத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கேந்திர யோகத்தின் மூலமாக பழைய பொருள் மட்டுமல்ல, பழைய உறவுகள் கூட உங்களுக்கு மாற்றமடையும். புதிய உறவு வரமாக கிடைக்கும். இந்த சமயத்துல மகர ராசியில பிறந்த நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நடக்கின்ற மாற்றங்களை மனதார ஏற்றுக்கொள்வது தாங்க. அதே மாதிரி துர்க்கை, காளிகாம்பாள் போன்ற அம்மன் வழிபாடுகளை செய்யுங்க. நிச்சயமா நன்மைகள் பல நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.